அருமைமிகு 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரம், அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு முதல் பருவத் தேர்வு நடக்க இருப்பதால் அதற்கான பாடப்பகுதிகளாக 1 முதல் 5 இயல் வரைக்கும் நாம் பாடப்பகுதிகளாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த மதிப்பெண்கள் பார்க்கும்பொழுது 80 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வினாத்தாட்கள் கொடுக்கப்படும். இதுவரைக்கும் இயல் 1லிருந்து இயல் 5 வரைக்கும் நம்ம பல தடவை நம்ம கொஷின் ஆன்சர் படிச்சிருக்கோம், மனப்பாட பாட்டு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கண பகுதிகளை படிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாமே அந்த 1லிருந்து இயல் 5 வரைக்கும் உள்ள இந்த 3 பாடத்திலிருந்தும் செய்யுள், உரைநடை, இலக்கணம், இந்த 3 பாடத்திலிருந்தும் சிறுவினா, நெடுவினா, குறுவினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் படித்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த மனப்பாட பாடல்கள் எது எது இருக்கிறது என்பதும் பார்த்து கொள்ளுங்கள். இலக்கண பகுதிகளும் இருக்குது, அதையும் படிச்சுங்க. நெடுவினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும், அந்த நெடுவினாக்களையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடம் கதைகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது அதிலிருந்து வரும். அந்த 5 இயல்களில் 5 துணைப்பாடம் இருக்கிறதுனா ஏதாவது ஒரு துணைப்பாடம் கேட்கப்படும். யாருக்காவது நான் இது வரைக்கும் கொஷின் ஆன்சர் எனக்கு தெரியல, இந்த 5 இயலும் எனக்கு இது வரைக்கும் கொஷின் ஆன்சர் சேரலை, நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், எனக்கு சேரலை, எனக்கு தெரியாதெல்லாம் என்னை மீண்டும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு 1 முதல் இயல் 5 வரைக்கும் ஜனவரி மாத பருவத் தேர்வுக்காக வைக்கப்பட்டுள்ள பாடங்கள். நூல்வெளி கண்டிப்பாக படிங்க. நூல்வெளி படிச்சிங்க. நூல்வெளியில் யார் ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாறு, நூலின் வாழ்க்கை வரலாறு படிச்சிங்க, அதிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கப்புறம் சொற்பொருள் என்று இருக்கும், சொல்லும் பொருளும், அதையும் படிச்சிங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு இருக்கும், இலக்கண குறிப்பும் நீங்கள் படிச்சிங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கும், அந்த பகுபத உறுப்பிலக்கணம் நீங்கள் படித்து அறிந்து வைத்து கொள்ளுங்கள். இது 2 மதிப்பெண் வினாக்களில் பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கப்படும். அதனால் உங்களுக்கு அனைத்து பாடத்திலும் நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் மீண்டும் ஒரு தடவை படிச்சுட்டு 80 மதிப்பெண்களை அனைவரும் எடுக்குமாறு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, இதுவரைக்கும் நம் இயல் 5ல் ஒரு சிலதை நம்ம முடிச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் திருக்குறள் என்ற ஒரு பாடத்தை நம்ம கற்க இருக்கின்றோம். அதனால் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 50ல் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறளை நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். நன்கு கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், பாடத்திற்கு செல்லலாம். இயல் 5 திருக்குறள். இந்த திருக்குறள் ஒரு 5 அதிகாரத்திலிருந்து 2 குறட்களாக நமக்கு குறட்பாக்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தெரிந்து வினையாடல் என்ற ஒரு அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் படிக்கிறேன், கவனிங்க. முதல் குறள், செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல் என்று ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது செயலாற்றும் திறன் உடையவர்
அவர் செய்ய வேண்டிய காலம், அதற்கேற்ப அவரிடத்தில் அந்த செயலை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த குறளில். இரண்டாவது குறளில் பாருங்கள், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதுவும் அதே தான். அப்போது ஒரு செயல் ஒரு ஏதாவது ஒரு வேலை அவங்ககிட்ட கொடுத்தா அவன் முடிச்சிடுவான், கச்சிதமாக முடிச்சிடுவான் என்று ஆராய்ந்து அவனிடத்தில் அந்த செயலை அவனிடத்தில் கொடுக்க வேண்டும். அப்போது அதன் பிறகு ஈஸியாக இந்த வேலை முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த குறளில். அதுதான் தெரிந்து வினையாடல். அடுத்ததாக அந்த தெரிந்து வினையாடல் பார்த்திங்கன்னா, தெரிந்து வினையாடல், வினை என்றால் செயல். அப்போது மற்றவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அந்த செயலை நாம் கொடுத்து அந்த காலத்திற்கேற்ப நாம் முடித்தல் வேண்டும் என்று நமக்கு நேரத்தை, காலத்தையும் செயலையும் 3 வகையாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த 2 குறள் முடிந்துள்ளது. அடுத்ததாக பாருங்கள், செங்கோன்மை. இதில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. செங்கோன்மை என்பது ஆட்சி, செங்கோல் ஆட்சி. அதாவது ஒரு அரசனோ ஒரு மன்னனோ இன்றைக்கி முதல்வரோ ஆண்டு கொண்டு இருக்காங்கன்னா அவங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுமா என்பது, நன்மைகள் செய்தால்தான் எப்படி இருப்பார்கள் என்பது பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், 3வது திருக்குறள். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்ற ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு பாருங்கள். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். அப்போது ஒரு பக்கம் சாராது, இப்போ ஒரு ஆட்சி செய்வன் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் அவன் முக்கியத்துவம் கொடுத்து இன்னொரு சில நாடுகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்காத விட்டுறக்கூடாது. எல்லா நாடுகளையும் தன் நாடுகளாக, இப்போ நான் இந்தியாவை ஆண்டு கொண்டு பிரதமர் ஆள்கிறார் என்றால் ஒரு சில மாநிலங்களை தன் கைக்குள் வைத்து கொண்டு மற்ற மாநிலங்களை கண்டு கொள்ளாமல் விடக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதுபோல் அதுதான் அதுக்கு அர்த்தம். பாருங்கள், அடுத்தது 4வது குறள் பாருங்கள். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யின். விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அப்போ உலகத்து உயிர்களை அரசர் அவர் நல்லபடியாக வைத்திருந்தால் அவரை அந்த மக்கள், அங்கே வாழ்கின்ற மக்கள், அந்த குடிமக்கள் அவரை மேன்மேலும் புகழ்ந்து அவரை போற்றுவார் என்று இந்த குறளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 அதிகாரத்திலிருந்து 4 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்ததாக 3வது அதிகாரத்திலிருந்து 2 குறள் வந்திருக்கு பாருங்கள். வெறு வந்த செய்யாமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், வெறு செய்யாமை என்பது எப்படி நடந்து கொள்ளுதல் வேண்டும், அரசர்கள் மக்களிடையே எப்படி நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை பற்றி கொடுத்துருக்காங்க. 5வது திருக்குறள் படிக்கிறேன், கவனிங்க. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருபது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். அப்போது அரசன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், ஒரு குற்றத்தை செஞ்சவனை மன்னித்து அந்த குற்றம் மறுபடியும் அவனை செய்யாதவாறு அவனை வழி நடத்துதல் வேண்டும் என்று அந்த குறளில் சொல்லப்பட்டுள்ளது. 6வது குறள் பாருங்கள். இறைக்கடியன் என்றும் உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிகி ஒல்லை கெடும் என்று இந்த குறள் கொடுத்துருக்காங்க. இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிகி ஒல்லை கெடும். விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். எந்த ஒரு நாட்டு மக்கள் தான் அந்த நாட்டில் வாழ்கின்ற அரசர்
சரியில்லை என்று பழி தூற்றுகிறார்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசன் அவன் வாழ்வது பல நாள் இல்லை, குறைஞ்ச நாளில் அவன் இறந்து போவான் என்பது இந்த குறளில் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அந்த வெறு வந்த செய்யாமை என்று அந்த அதிகாரத்திலேருந்து 2 குறள் நமக்கு வந்திருக்கு. மேலும் சொல்வன்மை என்ற அதிகாரத்திலேருந்து 2 குறள்பா வந்திருக்கு பாருங்கள். 7வது குறள் படிக்கிறேன், கவனிங்க. சொல்வன்மை என்பது நாம் பேசக்கூடிய சொல் எப்படிப்பட்ட நல்ல சொற்களாக இருக்கணும் என்பதை பற்றி 2 குறள் சொல்லப்பட்டுள்ளது பாருங்கள். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் வழிவதாம் சொல். விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள்: கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். இப்போது ஒரு சில மேடையில் ஒரு சில கட்சி தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அவங்க பேசுகிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு சில நடிகர்களுடைய அந்த வாய்ஸ் நல்ல படத்தில் நல்ல ஒரு டைலாக் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அது நமக்கு பிடிக்கும். அதுபோல் நம்ம பேசுதல் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. 8வது குறள் பாருங்கள். சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இதுவும் சிறந்த குறள் பாருங்கள். நாம் எந்த ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லை வெல்லாத வேற ஒரு சொல் அதை வெல்லாதவாறு, அதாவது வெற்றி பெறாதவாறு நம்ம கரெக்டான ஒரு சொல்லி சொல்லணும். அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்கள். நம்ம எந்த ஒரு சொல்லி சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கணும் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். அந்த பொருள் படிக்கிறேன் பாருங்கள். நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுதல் வேண்டும். அப்போ நல்ல சொற்களை நாம் தேர்ந்தெடுத்து பேசுதல் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இறுதியாக அவை அறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9வது குறள். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. பொருள் பாருங்கள். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் என்று. அப்போது அவை என்பது ஒரு சபை, ஒரு 10 பேர் கூடி பேசுகிற இடத்துல ஒரு நல்ல சொற்களை நாம் பேசுதல் வேண்டும், நல்ல தகுதியுடைய சொற்களை நாம் பேசுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது வாய்க்கு வந்தபடி பேசிவிடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. கடைசி திருக்குறள் பாருங்கள். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்தே. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் படித்தவர்கள் முன்னிலையில் பேசும்போது தான் நாம் பல நூல்களை கற்றவர்கள் என்று கற்றவரின் கல்வி பெருமையடையும். அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்கள். படித்தவர்கள் அமர்ந்திருக்கும் இந்த இடத்துல நாம் பேசும்பொழுது அப்போ தான் நம்மளுடைய கல்வியின் பெருமை அடையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்தியிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. இதோடு இது முடியுது. இதற்கான வினாக்களை கேள்வி பதிலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போது வருகின்ற ஜனவரி மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு பருவத்தேர்வு வர இருக்கிறது. அதனால் அந்த 1 to இயல் 5 வரைக்கும் நான் சொன்னதற்கேற்ப அனைத்து படித்து 80 மதிப்பெண்கள் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.